திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு டார்ச்சர் செய்த மாற்றுத்திறனாளி கணவரை கொன்றுவிட்டு விபத்து என நாடகமாடிய மனைவி உடந்தையாக இருந்த தம்பியுடன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். உடற்கூறாய்வு அறிக்கை கொலையாளிகளை காட்டி கொடுத்தது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள செட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் டெல்லி கணேஷ். இவரது மனைவி சுகன்யா. மாற்றுத்திறனாளியான டெல்லி கணேஷ் அதே பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் வேலை செய்து வந்தார். தினமும் இரவு குடிபோதையில் தள்ளாடியபடி வீட்டிற்கு வரும் டெல்லி கணேஷ் மனைவியுடன் போதை வெறியில் தகராறு செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். காரணம், மனைவியின் நடத்தை மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகரிக்க மனைவி மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு சென்றுள்ளது. இதனால் வெறுத்துப்போன சுகன்யா தனது தம்பி நவீன்குமாருக்கு போன் செய்து அழுது புலம்பி உள்ளார். அக்காவின் கண்ணீரைக் கண்டு கொந்தளித்து போன தம்பி மாமாவின் சட்டையை பிடித்து நியாயம் கேட்க இருவருக்குள்ளும் தகராறு மூண்டுள்ளது. ஒரு கட்டத்திற்கு மேல் அக்கா தம்பி இருவரும் சேர்ந்து டெல்லி கணேஷை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். இந்த சம்பவத்தின் போது பின்மண்டையில் காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார் டெல்லி கணேஷ். பதறிப்போன அக்காவும் தம்பியும் யாருக்கும் தெரியாமல் அவரை மீட்டு சிகிச்சைக்காக வந்தவாசி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்களிடம் தனது கணவர் பைக்கில் இருந்து விழுந்து விட்டதாக கூறி நாடகமாடி உள்ளார் சுகன்யா. மருத்துவர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் கடந்த மாதம் 22ஆம் தேதி டெல்லி கணேஷ் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டார். இதுகுறித்து தெள்ளார் காவல் நிலைய போலீசாரும் விபத்து கோணத்திலேயே வழக்கு பதிந்து சரிவர புலன் விசாரணை மேற்கொள்ளாமல் விட்டுவிட்டனர். போலீசார் இனி தங்களை நெருங்கப் போவதில்லை என நினைத்த சுகன்யா இயல்பாக இருந்திருக்கிறார். கணவரை இழந்துவிட்டோம் என்ற வலியோ வேதனையோ அவரிடம் காணப்படவில்லை. ஏற்கனவே மனைவியின் நடத்தை சரியில்லை என்று டெல்லி கணேஷ் சண்டை போட்டு வந்ததற்கும் திடீரென டெல்லி கணேஷ் இறந்ததற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக உயிரிழந்த டெல்லி கணேஷின் தாய் தமிழ்ச்செல்வி சந்தேகமடைந்துள்ளார். இதனால் தனது மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் மருமகள் சுகன்யா அவரது தம்பி நவீன்குமாரை விசாரிக்குமாறும் தெள்ளார் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். இதனிடையே உடற்கூறாய்வு அறிக்கையை பார்த்தபோது போலீசாருக்கு நெருடல் ஏற்பட்டுள்ளது. அதில் தலையில் கட்டையால் அடித்தது போன்ற காயம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே சுகன்யாவையும் அவரது தம்பி நவீன்குமாரையும் பிடித்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். கிடுக்குப்பிடி விசாரணையில் கட்டையால் தாக்கி கணவரை கொலை செய்ததை சுகன்யா ஒப்புக்கொண்டுள்ளார். தானும் உடந்தையாக இருந்ததாக அவரது தம்பி நவீன்குமாரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் வேலூர் சிறையில் அடைத்தனர்.